இன்னைக்கு நாம பார்க்க போற அடுத்த மோட்டிவேஷன் என்ன தெரியுங்களா? எதுவாயினும் கடக்கப் பழகு. எல்லாமே சில காலம்தான். அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை பொறக்குது. பொறக்கும்போது அதுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்? உடம்பு சரியில்லாம போகும், காய்ச்சல் வரும். அதுக்கு அப்பவே அது ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகும், கீழ விழுகும். அது ஒரு பிரச்சனை. அப்புறம் ஸ்கூலுக்கு போகும். ஸ்கூல்ல பசங்களோட விளையாடும். அங்க அடிதடி நடக்கும். அது ஒரு வகையான பிரச்சனை. அப்புறம் ஹை ஸ்கூல் போகும். அங்க ஒரு பிரச்சனை. அப்புறம் காலேஜ் போகும். அங்க ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் வேலைக்கு போகும். அங்கேயும் ஒரு பிரச்சனை. கல்யாணம் ஆகும். அங்கேயும் ஒரு பிரச்சனை. ஆக மொத்தம் வாழ்க்கையில எல்லா இடத்துலயும், எல்லா ஸ்டேஜ்லயுமே நம்மளுக்கு பிரச்சனைகள்ங்கிறது கூட வந்துட்டே தான் இருக்கும். ஆனா, எதுவுமே கன்டினியூவா நம்மளுக்கு வந்துட்டு இருக்காது. ஏன்னா, ஸ்கூல் படிக்கும்போது நடக்கிற பிரச்சனை காலேஜ்ல வராது. காலேஜ்ல நடக்கிற பிரச்சனை கல்யாணத்துல வராது. அதனால எதுக்கு எதுவுமே சம்மந்தம் இருக்காது. ஆனா, நம்ம என்ன பண்றோம்னா, போன வருஷம் நடந்தது, போன மாசம் நடந்தது, அதுக்கு முன்னத்த நாள் நடந்ததுன்னு நாம போட்டு பிரச்சனைகள குழப்பிக்கிறோம். சம்மந்தமே இல்லாம யார் மூலியமாவது கூட நடந்திருக்கும். ஆனா, நம்ம அந்த பிரச்சனைய அதோட விடாம அத கன்டினியூவே பண்ணிட்டு இருக்கிறதுனால, நம்மளோட லைஃப்ல நம்ம எதுக்காக பொறந்திருக்கோம்? நம்ம என்ன சாதிக்க வந்திருக்கோம்? அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம, இந்த இந்த ஒரு குறுகிய வட்டத்திலேயே நம்ம இருக்கோம். அதனால பிரச்சனைகங்கிறது அது பாட்டுக்கு அது கன்டினியூவா வந்துட்டு தான் இருக்கும். கடந்தும் போயிட்டு தான் இருக்கும். நம்ம தான் அதை போட்டு புடிச்சு வச்சுட்டு இருக்கோம். அதனால இனிமேல் எது வந்தாலும் மைண்ட் பண்ணிக்கக்கூடாது. நம்ம லைஃப்ல எதுக்கு வந்திருக்கிறோமோ, நம்ம குறிக்கோள் என்னவோ அதை பார்த்து போயிட்டே இருக்கணும். ஃப்யூச்சர்ல நம்மளே பார்ப்போம், திரும்பி பார்க்கும்போது, "அட இதெல்லாம் ஒரு பிரச்சனை. இதுக்காக தான் நம்ம உட்காந்துருந்தோமா?" அப்படின்னு நம்மளுக்கே நம்மள பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். அதனால இனிமேல் இப்படி இருக்காம எல்லாமே நம்மள விட்டு கடந்து போக நம்ம நெனச்சு வாழணும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.